ஓகே, அடுத்த பரிகாரம் எதுக்காக அப்படின்னா ஸ்டடீஸ் ஓரியன்டா படிப்புல நல்ல ஆர்வமா இருக்கிறதுக்கு. ஏன்னா படிப்புல வந்து ஃபர்ஸ்ட் ஆர்வம் இருக்கணும், இருந்தாதான் இப்போ குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த ஆர்வம் இருக்கப்பதான் வந்து அந்த படிப்புல பெஸ்டா எக்ஸல் ஆகி காமிப்பாங்க. எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருந்தாலும் இவங்க திட்டுறாங்களே அப்படின்னு படிக்கிறது வேற. எனக்கு இது நான் படிச்சு நான் மார்க் வாங்கணும், எனக்கு புரியணும், எனக்கு இது பிடிச்சிருக்கு இந்த கான்செப்ட் அப்படின்னு படிக்கிறது வேற இல்ல. ஸோ படிப்புல ஆர்வம் அதிகரிக்கிறதுக்காக, படிப்புல நல்ல மார்க் வாங்கறதுக்காக, எக்ஸாம்ல சூப்பரா சக்சஸ் பண்ணிக்கிறதுக்காக இந்த பரிகாரம் பெஸ்டா இருக்கும். இதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, இதுல வந்து ஓகே 1 2 3 4 இருக்கு. இப்ப பேரண்ட்ஸா இருந்தாலும் சரி, இல்ல யாரு படிக்கிறாங்களோ அவங்களே இருந்தாலும் சரி, ஒரு பேலீஃப் எடுத்துக்கோங்க. அதுல நீங்க எந்த எக்ஸாம் எழுத போறீங்க, 10th 12th 11th காலேஜா இன்ஜினியரிங்கா, என்ன எக்ஸாம் நீங்க எழுதினாலும் சரி, அந்த எக்ஸாம் பேரும் உங்களோட பேரும் அதுல எழுதிட்டு, இதுல வந்து நான் இத்தனை மார்க் வாங்கணும் அப்படின்னு, எத்தனை பெர்சன்டேஜ் வாங்கணும்னு அந்த பேலீஃப்ல எழுதிட்டு நீங்க எப்பெல்லாம் படிக்க உட்காடுறீங்களோ அதை ஒரு டச் பண்ணிட்டு நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அது உங்களோட புக்குக்குள்ளேயே வச்சிருங்க. இப்போ வந்து மேக்ஸ் சம்பந்தப்பட்ட இதுல மட்டும் நீங்க இந்த இன்டென்ஷன் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த மேக்ஸ் புக்ல மட்டும் வச்சுட்டு, எப்ப மேக்ஸ் புக்கை வந்து படிக்கிறதுக்கு ஓபன் பண்றீங்களோ அப்ப வந்து இதை பார்த்துட்டு உங்களோட கை டச் பண்ணிட்டு வச்சுட்டு நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த ஆர்வமும் தானா ஏற்படும். அங்க என்ன பெர்சன்டேஜ் நீங்க போட்டு வச்சிருக்கீங்களோ அதே பெர்சன்டேஜ் நீங்க எடுப்பீங்க. ஸோ அதுல வந்து மாற்றமே இருக்காது. இது நீங்க பண்ணி பாருங்க, இது ரொம்ப நல்ல சேஞ்சஸ் தெரியும். இது வந்து மெயின் எக்ஸாம்ஸ்க்கு தான் பண்ணணும்ட்டு இல்லை. நீங்க இப்போ உங்களோட இந்த டெஸ்ட் எல்லாம் வருது இல்ல, கிளாஸ் டெஸ்ட் எல்லாம் வரும், இல்ல டேர்ம் டெஸ்ட் எல்லாம் வரும்ல, அதுல கூட செக் பண்ணி பார்க்கலாம். இதுல வந்து நீங்க சின்ன சின்ன கோலா கூட வைங்க. அந்த ஒரு சின்ன இந்த டேர்ம் டெஸ்ட்ல, இந்த டேர்ம் 2ல நான் இந்த மார்க் வாங்கணும் அப்படின்னு நினைச்சு வச்சு பாருங்க. அதுல அந்த மார்க் வாங்குவீங்க. அதுலயே உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுக்கு அடுத்த டேர்ம் 3க்கு டார்கெட் வைங்க. இப்ப வந்து நீங்க உங்களோட எக்ஸாம்ல என்ன மார்க் வாங்கணும், எந்த எக்ஸாம் எப்படி இருக்கணும்ன்றத வந்து நினைச்சு ஒரு பேலீஃப்ல வச்சுட்டு, அதை உங்களோட பூஜை ஷெல்ஃப்ல இல்ல சாமி வச்சிருக்கிற இடத்துல இல்ல சரஸ்வதி தேவி இருக்கிற இடத்துல இதை வச்சுட்டு பௌர்ணமி அன்னைக்கு இந்த பேலீஃபை இதே வேண்டுதலை பண்ணி நீங்க பர்ன் பண்ணுங்க, எரிச்சிருங்க. அது ஒவ்வொரு பௌர்ணமிக்குமே நீங்க பண்ணிட்டே வாங்க. இதுவும் உங்களுக்கு நல்ல சக்சஸ கொடுக்கும். ஓகே, இப்ப வந்து உங்களுக்கு ஸ்டடீஸ்க்கு உண்டான ஸ்விட்ச் வேர்ட்ஸ் நிறைய சொல்லியிருக்கேன். ஸ்விட்ச் வேர்டோட ஸ்டடியோட ஸ்விட்ச் வேர்டை வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அதுல 2-3 இதெல்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அந்த ஸ்விட்ச் வேர்ட் நோட் பண்ணிட்டு அந்த ஸ்விட்ச் வேர்டை இந்த பேலீஃப்ல எழுதிட்டு, இந்த பேலீஃபை உங்களோட ஸ்டடி டேபிள்ல, உங்களோட பேக் கிட்ட, நீங்க எந்த இடத்துல வந்து உட்காந்து படிப்பீங்களோ அந்த இடத்துல வச்சுட்டு நீங்க இந்த ஸ்விட்ச் வேர்டை சாண்ட் பண்ணிட்டு, எப்பெல்லாம் வந்து அந்த இடத்துல உட்காருவீங்களோ சாண்ட் பண்ணிட்டு உட்காந்து படிக்க ஆரம்பிங்க. இப்ப நீங்க ஒரு மணி நேரம் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல எப்படியும் ஒரு 50 நிமிஷம் படிச்ச விஷயம் உங்களோட மைண்ட்ல அப்படியே தெளிவா பதிஞ்சிருக்கும். நீங்க மறக்கவே மாட்டீங்க. உங்களோட ஃபோக்கஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கு இந்த பரிகாரம் ரொம்ப சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, இது நோட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கா இருந்தாலும் சரி, உங்களோட ஃபேமிலியில இருக்க படிக்கிற குழந்தைங்களுக்கா இருந்தாலும் சரி, இது பயனுள்ளதா இருக்கும். ஓகே, நம்ம அடுத்த பரிகாரம் பார்க்கலாம்.